ஹாய் அமிகோஸ், வெல்கம் பேக் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இன்னைக்கு வந்து மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக் குக் அடுத்து. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஃப்டர் 1 வீக் இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகிருக்கும். தேவங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிருப்பான். மூவ் ஆன்னா ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருந்திருக்கும். ஜிமின் சீரப் பண்ணுறனால சரி ஓகே அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகிருப்பான். இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. அவங்க எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ரிசல்ட்ஸும் வருது. இப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு ஜிமின் அண்ட் தேயாங்கோட பர்த்டே தான் வருது. இப்போது பர்த்டேக்கு ஒரு 2 டேஸ் இருக்குது. இப்போது பர்த்டேக்கு பிஃபோர் டே தான் காமிக்கிறாங்க. அவங்க வீடே ரொம்ப பரபரன்னு இருக்குது. நெக்ஸ்ட் டே தேயாங் அண்ட் ஜிமினோட பர்த்டே. இப்போது தேயாங் தான் அவன் ரூம்லேருந்து வேக்கப் ஆகி வராரு. அதாவது இது வந்து பர்த்டேக்கு முன்னத்து நாள் வந்து பார்த்தா அங்கே லில்லி எல்லாருமே வந்திருக்காங்க. லில்லியோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேயாங் தான், அப்பாடி லீவ் முடிஞ்சு உன்னை இன்னைக்கு தாண்டி பார்க்குறேன். நானும் இன்னைக்கு தான் தேயாங்க உன்னை பார்க்குறேன். இந்த ஜிம்மினை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்டா பார்த்தேன்ட்டு இருக்கு. வந்தது என்னென்ன கேள்வி கேட்குறான், எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்லாம் கேட்குறான். நாளைக்கு அவன் பர்த்டேனே மறந்துட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் அப்படித்தானே உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி தேயாங் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜிமின் தான் ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ தேயாங் தான், என்ன ஜிமின் ஜூஸ்லாம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ லில்லி தான், அது நான் வந்திருக்கேன்ல ஸோ தட் இருக்கலாம். இன்னி ஜிமின் இம்ப்ரெஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உனக்கு இம்ப்ரெஸ் வேறு ஒரு கேடு, நீ வேறு சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லில்லியோட அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஜூஸ்லாம் கொடுக்குறான். இப்போது தேயாங்கோட அம்மா தான், இன்றைக்கி வந்து நீங்கள் ஷாப்பிங்கில் போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவோம், நீங்கள் ட்ரெஸ்ஸும் கேக் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேயாங்கும் ஓகேம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஜிமினும் ஓகே நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இப்போ லில்லி தான், நான் மட்டும் என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டுறேன், நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் வந்துடுங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாங்க. லில்லி தான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படியே தான் ஒரு 50 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறாங்க. இப்போ தேயாங், லில்லி அண்ட் ஜிமின் தான் 3 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ லில்லி தான் ஜிமின் முன்னாடி உட்காடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். லில்லி சண்டை போட்டு நான் முன்னாடி உட்காருவேன், நான் தான் முன்னாடி உட்காருவேன், தேவங்க பக்கத்தில் நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி உட்காந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான் மூஞ்சி தூக்கி வச்சிடவும் தேவங்க தான் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். லில்லி தான், நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீயும் ஒத்துக்க மாட்டீர, அவனும் ஒத்துக்க மாட்டீரா, எனக்கு தானே ஃபஸ்ட்டு 18 ஆச்சு, நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க என்னை விட அப்படிங்கிறா. சின்ன பசங்களை நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிகிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி விண்டோ சைட் பார்த்த மாதிரி லில்லியே திரும்பி உட்காந்துக்கிறா. ஸோ 2 பேரும் இப்படி இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்காதே, சரி சாங் கேட்கலாமா வைப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரும் அட் அ டைமில் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த காரு ஃபுல் சவுண்டாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்களாம் தேயாங்க காரை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. தேயாங்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ லில்லி தான் ஜிமின் சவுண்டு 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான் அடம் பிடிச்சி மறுபடியும் முன்னாடி வந்து உட்காந்துருப்பான். இப்போ தேயாங் தான், லில்லி சவுண்டு வைக்க வேணாமே, அச்சோ தேயாங் உனக்கு அதெல்லாம் தெரியாது, வைப் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக போகலாம், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸோ லில்லி எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, யாராவது பிடிச்சிட போகிறாங்க, அதுவும் நீ 18 வேறு ஆகலை, நான் வேறு ட்ரை பண்ணுறேன், இதுக்கு தான் சொல்கிறேன் தேயாங் நான் ட்ரை பண்ணுறேன் இறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லில்லியும் ஜிமினும் தான் முன்னாடி உட்காந்து பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டே போகிறாங்க. தேயாங் தான் இவங்க கூட வைப்பும் பண்ண முடியாமல் வெளியே இருக்கிறவங்களவே பார்த்துட்டு போகிறான். எல்லாருமே இவங்க காரத்தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லில்லி கொண்டு போய் காரை மாலில் தான் பார்க் பண்ணுறா. சரி ஓகே ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எடுக்கலாம், தென் என்னென்னு பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டு போய் எடுக்கலாம். இப்போ ஜிமின் தான் இப்போ பாரு சோறுன்ட்டு சிவா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ தேயாங் தான் கார்லாம் லாக் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் லாக் பண்ணிவிட்டு தேயாங் தான் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான், பேசாமல் நம்ம ஏன் மூவி போகக்கூடாது, நல்லா இருக்கும்ல, ஹாரர் மூவி வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி லில்லியை பார்த்து கேட்கவும் ஓகே ஹாரர் மூவி எனக்கும் ரொம்ப பிடிக்கும், தேயாங் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் தேயாங் அங்கே தான் வந்துட்டு இருக்கான். அச்சோ ஜிமின் நம்ம 2 பேரும் அவனை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போது லில்லி தான் தேயாங் கத்துறா. வரேன் அப்படிங்கிற மாதிரி தேயாங்கும் வராரு. என்ன சொல்லுங்கள் என்ன பிளான் இப்போது? ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து மூவி போகிறோம், அப்போ நம்ம எப்போ தான் துணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தேயாங் கேட்கவும் அதெல்லாம் எடுக்கலாம் நீ சும்மா இரு, நம்ம வெளியே வந்ததே அதிசயம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் தென் மூவி போகலாம், அப்புறம் டைம் இருந்தால் துணி எடுக்கலாம், அப்புறம் போய்
கேக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்லவும், ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேயாங் சொல்லவும், என்ன பார்க்கலாமா? பார்க்குறதெல்லாம் கிடையாது. பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி லில்லி கூட்டிகிட்டு போறா. ஃபஸ்ட்டு 3 பேருமே போய் ஃபுட் கோர்ட்ல தான் சாப்பிட்றாங்க. இப்போ லில்லி தான் ஷூர் நீங்க 2 பேரும் பாய்ஸ். ஸோ நீங்க வந்து பே பண்ணணும். நான் வந்து கேர்ள் இல்லையா? நான் பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ ஜிமின் தான் மூடிட்டு நீயே பே பண்ணு. நீ தான் எங்கள விட பெரியவ பெரியவன்னு பீத்திக்கிறீல்ல, 1 மாதத்துக்கு முன்னாடி போறேன்ட்டு. நீயே பே பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தேவாங் தான் ஏன் ஜிமின் இப்படிலாம் பேசுற? பரவாயில்ல நானே பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி தேவாங் பில்ல எடுத்துக்கிறான். பார்த்தா அவ்வளோ லிஸ்ட் வருது. தேவாங்கும் வேறு வழியே இல்லாமல் பே பண்ணிட்டு வரான். இப்போது தேவாங் தான் ஜிமினை பார்த்து கண்டிப்பாக ட்ரெஸ்ஸுக்கு நீ தான்டா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். கேக்குக்கு நீ பே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் உன் பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் ஆர்டர் தானே பண்ண சொன்னாங்க. பெட்டர் உன் பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு கேளு. அவங்கள துணி காமிச்சுட்ருவாங்க காசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போது தேவாங்கோட அக்கௌண்ட்டுக்கு காசெல்லாம் வருது. இப்போ தேயாங்கோட அம்மா தான் கால் பண்ணி இப்படி ட்ரெஸ் வாங்குறதுக்கு மணி அனுப்பிச்சி விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா எதுக்கும்மா நாங்களே வாங்கியிருப்போம்ல, பரவாயில்ல தேவாங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி தேயாங்கும் விட்டுடுறான். இப்போ லில்லி தான் அப்பா உங்கள் அம்மா எவ்வளோ கைண்டு ஸ்வீட் டைப் வந்து இருக்கிறவளுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஏன் அவ்வளோ மோசமும் என்ன? எல்லாம் நல்லவங்க தான் பட் சம்டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பட் எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே. அவங்க ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவங்க ஓகேனா அப்படிங்கிற மாரி ஜிமின் கேட்கவும், அவங்க குட் அப்படிங்கிற மாரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாரி ஜெமினும் சொல்லிவிட்டு, ஓகே தென் மூவிக்கு யார் பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போது ஜெமினை தான் 2 பேருமே பார்க்குறாங்க. ஐயோ! நான்லாம் பே பண்ண முடியாது. லில்லி மேடம் நீங்கள் தான் மூத்தவங்க. நீங்கள் பே பண்ணுறீங்களா? ஜெமின் ஓகே நானே மூவி பே பண்ணுறேன். தென் அங்கே போயிட்டு இன்டர்வல் டைம் அதுக்கெல்லாம் வந்து ஜிமின் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை இல்லை நானே மூவி பே பண்ணேன். இல்லை நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இங்கே தேவாங் தான் ஷோ 2 பேரும் மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ வந்து ஸ்டார்ட் புட் 3 போட்டு ஏதோ ஒன்றுத்த முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி தேவாங் சொல்லவும், லில்லி தான் சோன் பேப்பர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு லில்லி தான் வின் பண்ணுறா. அப்பாடி என் காசு மிச்சம். ஓகே 3 டிக்கெட் நான் எடுத்து தரேன். இப்போ ஜிமின் தான் கிளாசிக்லாம் வேணாம் விஐபி டிக்கெட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், விஐபிலாம் மூஞ்சிக்கு போட மாட்டோம் கிளாசிக்லேயே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். என்ன என் தேவாங்காக பாக்ஸில் புக் பண்ணுறேன். ஓகே தேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விங்க் பண்ணிட்டு போகிறா. ஓகே லில்லி அப்படிங்கிற மாதிரி தேயாங்க நின்றுட்டு இருக்கான். இப்படியே தான் 3 பேருமே மூவி வந்து உட்காடுறாங்க. பார்த்தா ரொம்ப ஹாரராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் யாருமே இல்லை. 3 பேரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க வெளியவே. இப்போது காமிக்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக. மூவி போயிட்டு இருக்கு. தியேட்டர் ஃபுல்லுமே அமைதியாக இருக்குது. பேயே வரல. ஜஸ்ட் அந்த சவுண்டுக்கே ஜிமின்லாம் கத்து கத்துன்னு கத்துறாரு. லில்லிலாம் அதுக்கு மேலே எந்திரிச்சு நின்னெல்லாம் கத்துறா. இங்கே தேயாங்க்கு தான் ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் அவனுக்கும் பயமாக இருக்குது. இப்படியே தான் ஒரு பாதி மூவி முடிஞ்சிருக்கும். பேயெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக கிட்டேலாம் வந்திருக்கும். என்னடா பக்கத்தில் ஒரு சவுண்டு காணோம் அப்படிங்கிற மாதிரி தேயாங் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா 2 பேருமே இல்லை. 2 பேருமே கத்திக்கிட்டே வெளியே ஓடிட்டாங்க இவங்ககிட்ட சொல்லாமையே. இப்போ தேயாங் தான் ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்கே, அந்த மூலையில் ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது, என் பக்கத்துலேயே ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு பேய் வரும் கத்திக்கிட்டே அவரும் வெளியே ஓடி வந்துடுறாரு. இப்போ வந்து பார்த்தா ஜிமின் அண்ட் லில்லி தான் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கேஷுவலாக பேசிட்டு நிற்கிறாங்க. இங்கே தேயாங் தான் ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணிடுறான். ஐயோ பயமாக இருக்குடா, ஐயோ அங்கே ஒரு பேய்டா, க்ளோஸ் அப்டா, ஐயோ அதோட கண்ணை பார்க்கணும், அதோட வாயை பார்க்கணும், அதுலேருந்து ஒரு பிளட்டு வேற ஊற்றுது ஆக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயாங் ஜிமின் மேலேயே சாஞ்சுக்கிறாரு. ஜிமின் தான் காம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே தான் டைமும் ஸ்கிப்ட் ஆகுது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே 3 பேத்தையும் தான் காமிக்கிறாங்க. நல்லா அவங்க குழந்தைங்க விளையாடுற இடத்துல போய் 3 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தேவாங்கோட மெயின் வயசு தான் நாங்கள் எதுக்கு வந்தோம்லாம் தெரியல, ட்ரெஸ் எடுக்க வந்தோம். பார்த்தா இப்போ 3 பேருமே விளையாண்டுட்டு இருக்கோம். பட் இதுவும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பால்லாம் த்ரோ பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க. அப்படியே அங்கேயும் ஒரு 2 ஹவர்ஸ் போல் போயிடுச்சு. இப்போ ஈவினிங்கே ஆயிடுச்சு. இப்போ தான் லில்லி சொல்கிறா, சரி இப்போ ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருட்டிருச்சுடி இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
இருட்டுனாலும் பரவாயில்ல, ஈவினிங் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு, கேக் ஆர்டர் குடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன்னா என் பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் ஏர்லியா போனா தான் நாளைக்கு வர முடியும். உங்க 2 பேத்தையும் சர்ப்ரைஸ்லாம் பண்றதுக்கு நெறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. 18 வேற 2 பேரும் சீன் போடுவீங்க. ஓகே ஃபைன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் தான் ஒரு சீப்பஸ்ட் லுக் விடுறாங்க லில்லிய. அ அப்படிலாம் பார்க்காதீங்கப்பா. நீங்க ஒண்ணுமே பண்ணல. இருந்தாலும் நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டேனா? உங்களுக்காக ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் என் கடமைய செய்றேன் அப்படிங்கிற மாரி லில்லி சொல்லவும், நீங்க நல்லா செய்றப்போ, இன்னைக்கே நல்லா சிறப்பா செய்ற. என்ன மூவிக்கு கூட்டிட்டு போயிருக்க அப்படிங்கிற மாரி தேவாங்க ஒரு லுக் விடுறான். சரி, சரி நீ பார்க்குற லுக்லயே எனக்கு 1000 அர்த்தம் தெரியுது. அதனால அப்படிலாம் பார்க்காத அப்படிங்கிற மாரி தேவாங் கிட்ட லில்லி சொல்றா. ம். இப்போ தேவாங் தான் தயவுசெய்து 2 பேருமே அமைதியா வருவீங்களாம்மா. இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம கிளாத் எடுத்து துணியெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் கேக்குக்கு ஆர்டர் குடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தேவாங்க சொல்றான். ஓகேன்னு 3 பேருமே சேர்ந்து துணி பார்க்கறதுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு தேவாங்க தான் ஃபஸ்ட்டு 2 பேருமே போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இத போடு, அத போடு மாத்தி மாத்தி தேவாங் போட்டு வந்து போஸ் குடுத்தாலும், லில்லி சொல்றா ஃபஸ்ட்டு துணிக்கு இது நல்லால்ல. அவ்வளோக்கா உனக்கு எடுப்பா இல்ல. ரிஜெக்டட். நோ. ஐயே! டேய் அங்க என்ன பால் பச்சை கலர்ல ச்சீ! அப்படிங்கிற மாரிலாம் கமெண்ட் குடுத்துட்டு இருக்கா. இங்க ஜிமின் தான், எனக்கு என்னமோ இந்த கடையில உனக்கு எதுவும் செட் ஆகுற மாரி இல்ல தேயாங் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தேயாங்கோட அம்மா தான் வீடியோ கால் வராங்க. இப்போ தேயாங் தான் அட்டெண்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ் காமிக்கிறான் அவன் போட்டு. "அச்சோ! தேயாங் எவ்ளோ அழகா இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க லில்லி தான் வந்து, "அச்சோ! ஆன்ட்டி உங்களுக்கு என்ன கண்ணே தெரியலையா? அவன் இதில எங்க அழகா இருக்கான். இந்த கோட் ஷூட் ஓகே தான். பட் இவனுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் உன்னி நாங்க நெறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேயாங்கோட அளவுக்கு இது கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட்டு போட்டு வா தேயாங்." ஐயோம்மா! இதோட 15த் ட்ரெஸ் நான் ட்ரையல் பார்க்குறேம்மா. அங்க இருக்கவங்க பொண்ணுங்கலாம் ஒரு மாரி பார்க்குதும்மா. இவளுக 2 பேரும் பண்றது, ஐயோ! என்னால முடியலம்மா அப்படிங்கிற மாரி சொல்றான். ஷோ என் குழந்தைய போட்டு 2 வாட்டி எடுக்கிறீங்களா? ஐயோ! இருக்கு. ஜிமின் எங்க? ஜிமின் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏம்மா சொல்லுங்கம்மா. என்னடா நீ ட்ரெஸ்ஸே பார்க்கலையா? ட்ரையலே ஒண்ணும் பார்க்கலையா? எங்கம்மா இந்த லில்லி பூல அவனுக்கே செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு செலக்ட் பண்றதுக்கே ஆள் இல்லம்மா. நீங்களாவது வந்திருக்கலாம். நீங்க வந்திருந்தீங்கன்னா கரெக்ட்டா சூஸ் பண்ணி குடுத்துருப்பீங்க. இந்த லில்லி மாரி ஒண்ணும் இருந்திருக்க மாட்டீங்க. எப்போ பாரு தேயாங் தேயாங்ன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்றான். இப்போ லில்லி தான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறா. அது நல்லாருக்கு. பட் தேயாங் இன்னொரு ட்ரெஸ் ட்ரையல் பண்ணிட்டு வரான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல வரான். அப்படியே என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. லில்லியில பார்த்து வாவ்! அப்படிங்கிற மாரி வாய் பொளந்துட்டா. இப்போது ஜிமினுமே அப்படியே பேசிட்டே அவங்க அம்மா கூட கால் பேசிட்டே திரும்பவும் தேயாங்க பார்த்து அப்படியே நின்னுடுறான். அங்க இருக்கிற பாதி பேர் தேயாங்க தான் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இருக்கு. பிளாக் அண்ட் பிளாக்ல அவ்வளோ அழகா நிக்கிறான். இதாவது நல்லா இருக்கா சாமி அப்படிங்கிற மாரி கேட்குறான். லில்லிய பார்த்து வாவ்! தேயாங் யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிற மாரி சொல்றா. இங்க ஜிமின் தான் போதும் வலியாத. நல்லா இருக்குடா இதுவே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே. இப்போ தேயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். தென் ஜிமின் நீங்க வந்து ஒயிட் அப்படிங்கிற மாரி லில்லி தான் சொல்றா. சரி ஓகே. போய் ட்ரையல் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி ஜிமினும் ஒரு ஒயிட் கலர் ஷூட் எடுத்துட்டு போறான். அதுவும் அவனுக்கு சூப்பரா இருக்கு. 2 பேரும் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாரி லில்லி தான் சொல்றா. ஓகே அப்படிங்கிற மாரி தேவங்க சொல்லிட்டு, ஓகே இந்த ட்ரெஸ்ஸே ஓகே பண்ணிடலாமா? அப்படிங்கிற மாரி லில்லி கிட்ட கேட்கவும், லில்லி தான் சொல்றா, வாழ்க்கையிலேயே வச்சு 2 ஹேண்ட்ஸம் பாய்ஸ நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏன் இத்தன நாளா எப்படி தொலைஞ்சோம்? அப்படிங்கிற மாரி ஜெமீன் நக்கலா கேட்குறான். இத்தன நாளா எனக்கு நல்லாவே தெரியல நீங்க 2 பேரும் கண்ணுக்கு. இன்னைக்கு தான் ஏதோ இந்த ஷூட்ல ஒரு அளவுக்கு இருக்கீங்க. ஒரு அளவுக்கு. ஏன் லில்லி? அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லவும், ஆமாமா ஒரு அளவுக்கு தான். தேவன் கூட நல்லா இருக்கான். பட் ஜிமின் அ போதும் லில்லி, உங்ககிட்ட நாங்க கமெண்ட் கேட்க விரும்பல. அப்படிங்கிற மாரி ஜிமின்னு சொல்லிட்டு, அந்த கன்வர்சேஷன அப்படியே கட் பண்றாங்க. பில்லாம் பே பண்ணிட்டு, இப்போ 3 பேரும் தான் வெளிய வந்துட்டு இருக்காங்க. வெளிய வரும்போது ஹைஃபை போட்டுக்கிறாங்க. இப்போ லில்லி தான், "தேவாங் உன்னோட ஹேண்ட்ஸம்னால தான் இப்போ ஐயோ! 50% ஆஃபர்." அப்பாடி! ஜிமீன் கவனிச்சியா? தேவாங்கோட ஷூட்டுக்கு மட்டும் 50% ஆஃபர். அது எதனால? தேவாங்கோட ஹேண்ட்ஸம்னால அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஐயய்யய்ய! சீ! ஒரு தடவ குடுத்துட்டாங்க. இந்த லில்லி இப்படியே பிஹேவ் பண்ணுவா. அப்படியே அவ ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் கிடைக்கிற மாரி. ஹலோ எனக்கும் தான் குடுத்தாங்க. ஆமா 25% அதில என்னத்த கிடைக்க போகுது? ஜெமீன். பட் தேயாங்க்கு பாரு ஒரு 50% ஆஃபர். பாதி விலைக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது என்னமோ உண்மதான். பட் தேயாங்க்கு லக்கு தான். எங்கேயோ மச்சம் இருக்கு தேயாங் அப்படிங்கிற மாரி ஜிமினு நக்கலா சொல்லிட்டு போறான். இவன் ஒருத்தவன் கலாய்க்கிறக்குனே வருவான். அப்படிங்கிற மாரி ஜிமினும் லில்லியும் ஹைஃபை போட்டே போறாங்க.
இப்போது தேயாங் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வரும்போது இருந்த அளவுக்கு சவுண்ட் இல்ல. சவுண்டு பாட்டு மெலோடியா போட்டுட்டு, அப்படியே லைட்டா மழை பெய்யுற மாரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா கேக் ஷாப்பில தான் நிப்பாட்டுறான் தேயோங். அங்க போய் ஒரு கஸ்டமைஸ் கேக் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு, நாளைக்கு இந்த பிளேஸ்ல இந்த டைமுக்கு டெலிவரி பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி அட்ரஸ்லாம் எழுதி குடுத்துட்டு வந்துடுறான். இப்போ 3 பேருமே வீடு வந்து ரீச் ஆகுறாங்க. டைம் 8:00 ஆயிடுச்சு. இப்போ லில்லி தான் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி சொல்றா, "எனக்கு லைட்டா பசிக்கிற மாரி இருக்கு. தேவ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ஸ்டாப் த கார் இன் த ரெஸ்டாரண்ட்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அச்சோ! லில்லி வீடே வந்துருச்சு. வீட்லயே போய் சாப்பிடலாம் வா அப்படிங்கிற மாரி தேவ் தான் கூட்டிட்டு போறான். ஷோ! வீடே வந்துருச்சா, நீ எங்க அம்மா கையில வேற சாப்பிடணுமா? டோன்ட் வொரி லில்லி, இன்னைக்கு ப்ரொமோஷன் எங்க அம்மா கையால சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லவும், அப்பாடி! இன்னைக்காச்சும் ப்ரமோஷன் எங்க அம்மாவோட சாப்பாட்டுலேருந்து தப்பிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லில்லி வரா. இப்படியே தான் கார் உள்ள என்ட்ரி ஆனதுமே, அங்க ஃபுல்லா ரோஸா இருக்கு. அவங்க கால் வைக்கிற இடமே ஃபுல்லும் ரோஸா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. வீட்டவே அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்லயே வச்சு தேவாங்க ஜிமின் வீடு தான் ரொம்ப அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. சூப்பர்! இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படிங்கிற மாரி தேவாங் சொல்லிட்டே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கி போறான். ஜிமினும் அவனோட திங்ஸ் எடுத்துட்டு வரான். லில்லி தான் கை வீசிட்டு வரா. நமக்கு எந்த வேலையும் இல்ல. நம்ம ஒண்ணும் வாங்கல. பேசாம நம்மளும் ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஆமா, நாளைக்கு இவனுங்களோட ஃபங்ஷனுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம்? அது நாளைக்கு பார்த்துக்கலாம். காலையில போய் எடுத்தா கிடக்குது அப்படிங்கிற மாரி லில்லி யோசிச்சுட்டே வரா. இப்ப தேயாங் தான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி ஆகுறான் வீட்டுக்குள்ள. பார்த்தா நெறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. சம் பிசினஸ் மேன்ஸ் அந்த மாரி வந்திருக்காங்க. அப்போ அவங்க தான் வந்து தேயாங் அண்ட் ஜெமினுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு, ப்ரெசென்ட்டும் கிஃப்ட் பண்றாங்க. அவங்கனால நாளைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாரி சிலவங்கலாம் வந்திருக்காங்க. அதாவது நாளைக்கு சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருக்குல்ல, அதனால அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாதுன்னு, ஆ அதுக்கு பதிலா இப்போவே வந்து குடுத்துட்டு போயிடலான்ல 2, 3 பேர் வந்திருக்காங்க. தேயாங்கும் அத கிஃப்ட்டெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு, தேங்க்யூங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அம்மாவ தேடி தான் போறான். அம்மா எங்கேன்னு மேட்ஸ் கிட்ட கேட்கும்போது, கிச்சன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், தேயாங்கு போய் அவங்க அம்மாவ ஹக் பண்ணிட்டு, "அம்மா முடியலம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ம். ஓகேப்பா, வெயிட் பண்ணு. நான் கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "காஃபியா இல்ல பால் ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "அம்மா பாலே ஓகேம்மா. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாவும் சாப்பிட்ட மாரி தான் இருக்கு." "ஆ அது லில்லி கூட போயிருந்தீல, அதனால அப்படித்தான் இருக்கும். ஜிமினும் அதுக்கு மேல சாப்பிட்டுருவான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆமாம்மா, அது 2 விட்டு விளாசிச்சுக. நான் சாப்பிட்டதே 2 டிஷ் தான். ஆனாலும் அது அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு பால் மட்டும் போதும்." இப்போ லில்லி தான் கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. "அச்சோ! ஆன்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதோ தாங்களே." அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜிமின் தான், "இங்க வெங்காயம் தக்காளி இருக்கு. நீ வேணா சமைச்சு போட்டு தின்னு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஹலோ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கல ஜிமின். நீங்க உங்க வேலைய பார்க்கலாம். நான் எங்க ஆன்டி கிட்ட தான் கேட்க வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ! ஆன்டி தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினும் போயிடுறான். இப்போ தேயாங்கோட அம்மா தான், "வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சது. இப்போ சர்வ் பண்ணிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓகே, நான் வெயிட்டிங். நான் போறேன் டைனிங் டேபிளுக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓகே." அப்படிங்கிற மாரி அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்காயும் அமுச்சு விடுறாங்க. இப்படியே தான் நைட்டும் ஸ்கிப்ட் ஆகுது. லில்லி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறா. தேயாங்கும் தூங்கியிருப்பாரு. ஜிமின் அண்ட் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு மிட் நைட் தான், ஒரு 12:00 காமிக்கிறாங்க. தேயாங்கோட டோர யாரோ நாக் பண்ற மாரி இருக்கு. என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். யாருமே இல்ல. பட் அங்க ஒரு ப்ரெசென்ட் மட்டும் இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா, அந்த அந்த பெர்சன் பேர்ல குறிப்பிடல அதுல. ஜஸ்ட்டு ஆஸ் யுவர் வெல் விஷர் அப்படிங்கிற மாரி போட்டு ஒரு ப்ரெசென்ட் இருக்கு உள்ள. அந்த ப்ரெசென்ட் கூடயே ஒரு செயின் இருக்கு. அந்த செயின பார்த்ததுமே தேயாங் அங்கேயே உட்காந்து அழுகுறான். அப்படியே அந்த சீன கட் பண்ணா, இப்போ மார்னிங் தான். தேயாங் வந்து நாக் பண்றாங்க மறுபடியும் கதவ. அவங்க அம்மா தான். "தேயாங், தேயாங்" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டே இருக்காங்க. "ம்மா வரேன்" அப்படிங்கிற மாரி அவன் எந்திரிச்சு அப்பதான் இறங்கி நிற்கிறான். பார்த்தா அவன் ரூம் ஃபுல்லுமே ஃப்ளார்ஸ். தேயாங்க்கு தெரியும் இதான் நைட் செட் பண்ணியிருந்தாங்கன்னு. அது மேலே அப்படியே அவனோட கால் வச்சு நடந்து வரான். வெளியே வரும்போது அவன் வர அந்த பாத் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரோஸ் பெட்டல்ஸா இருக்கு. அது மேலே கால் வச்சு வச்சு நடந்து வரான். இப்போ வந்ததையுமே யாருமே இல்ல கீழ. லைட்ஸ்லாம் ஆஃப்ல இருக்கு. விண்டோஸ் கர்டன்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. தேவாங்க்கு லைட்டா பயமா இருக்கு. நேத்து நைட் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது வேற ஞாபகம் வரவும், "அம்மா, அம்மா, அம்மா"
அப்படிங்கிற மாரி ரொம்ப பதட்டப்படுறான். இப்போது டக்குன்னு எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது. ஒரு பர்த்டே கேண்டில்லாம் ஹாப்பி பர்த்டே டூ யூ அப்படிங்கிற மாரி பாடுது. இப்போது லில்லி, ஜிமின் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே டூ யூ தேயாங் அப்படிங்கிற மாரி பாடிட்டே தேயாங் கிட்ட வராங்க. இப்போ தான் தேயாங் அப்பாடி அப்படிங்கிற மாரி மூச்செல்லாம் விடுறான். இப்போ ஜிமின் தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் தான் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேட்ஸ் எல்லாம் அந்த கர்டன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அங்கே ஒரு கேக் இருக்குது. இப்போ ஜிமின் அண்ட் தேவங்க தான் கேக் கட் பண்ணி அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க மாற்றி மாற்றி. தென் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கட் பண்ணி ஊட்டி விட்றாங்க. இப்போ லில்லி தான் அப்போ எனக்கு ஈவினிங் பார்த்துக்கலாம் போ உனக்குலாம் எவன் ஊட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் போயிடுறான். தேவங்க தான் அச்சோ லில்லி உனக்கு இல்லாமையா இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விட்றாரு. லில்லி சொல்கிறா இதுதான் என் தேயம் கைண்ட் ஹார்ட்டட் இந்த ஜிமினும் தான் இருக்கானே இவன்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இவனெல்லாம் யோ சச்ச ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜிமின் தான் ஆமாம் நான் ப்ளே பாய் நீ வந்து பார்த்த எத்தனை பொண்ணு வாழ்க்கையில் விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது எப்படிப்பா எனக்கு தெரியும் நானாக வந்து கேண்டில்லாம் எடுத்து வச்சு நீ எத்தனை பொண்ணு வாழ்க்கையில் விளையாண்டேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் தான் சொல்கிறாரு லில்லி ஓவராக பேசுகிறா நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போது தேவங்கோட அம்மா தான் ஏன் காலங்கத்தாலேயே 2 பேரும் சண்டை போடுறீங்க ஜிமின் அமைதியாரு சும்மா இன்றைக்கி என் பர்த்டே என்னை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ சரி ஓகே லில்லி ப்ளீஸ் அமைதியாக இருமா. அச்சோ ஆண்டி நீங்கள் சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக நீ என் சைடில் இருந்து ஒன்றும் வராது ஐ மீன் பேச்ச சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம் இல்லைன்னா மட்டும் பேச தெரியாது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே தான் டைமும் ஸ்கிப்ட் ஆகுது. ஈவினிங் தான் அதாவது 9:30க்கு தான் தேவாங்கன் ஜிமின் பறந்துருப்பாங்க. இப்போது இன்விடேஷனில் 8 to 10ன்னு போட்டிருப்பாங்க. 9:30க்கு கேக் கட்டிங்னு போட்டிருப்பாங்க. இப்போ 8:00 தான் காமிக்கிறாங்க. அங்கே தேவாங்கன் ஜிமினோட அப்பா அண்ட் அம்மா தான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியே லில்லி தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கா. லில்லி ஃபங்க்ஷனில் வந்ததை விட இங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் லில்லி ஃபங்க்ஷனில் வந்தவங்க தான் வந்திருக்காங்க. தேயாங்கும் அண்டு ஜிமின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 8:45 போல் தான் லெட்ஸ் வெல்கம் அவர் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்த சொல்கிறாங்க. தேயாங் அண்ட் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ரெட் கார்பெட்டில் 2 பேர் நடந்து வராங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஒரு 2 பர்சன் தான் அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜிமினை பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து தேயாங்க பார்க்குறாங்க. அப்படியே தான் இருக்குது இந்த பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போது ஷுகா தான் என்னடா சொல்கிற ஒன்றும் இல்லை உனக்கு புரியாது அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயாங்கவே பார்க்குறான். எஸ் அது ஜங்குக் தான். ஜங்குக் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு திங்க் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தேயாங்கெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் ஜங்குக். அவனோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பான். லில்லியோட பர்த்டே விட இந்த தடவை ஜங்குக் ஒரு படி மேலேயே வந்திருப்பான். ரொம்ப சக்ஸஸ் ஆகிருப்பான். 1 மந்த்லேயே கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஜங்குக் தான் ஷூவை பார்த்து ஏன்னா சொல்லுடா இல்லை நம்மளும் பார்ட்டி வைக்கலாமா இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணிகிட்டே கேட்கவும் ஜங்குக் உனக்கு வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்டு ஸ்மித் பண்ணுறாரு. வச்சா நல்லாயிருக்கும் வைக்கலைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வைக்கலாம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுவும் சரி தான் உடனே இதெல்லாம் பண்ணா சரி ஜங்குக் போதும் இதோட நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு ஸ்டேஜை தான் பார்க்குறாரு. இப்போது தேவங்கன் ஜிமின் தான் அங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்பீச் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் தேங்க்யூ ஃபார் கம்மிங். எங்கள் அப்பா அம்மா சொன்னதை விட எல்லோரும் வந்திருக்கீங்கள்ல எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் அதுவும் இது 18 கொஞ்சம் ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட கரியர் எஸ் வி ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அவ்வளோதான் என் ஸ்பீச் முடிஞ்சுது தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாரு. இப்போ தேவங்க தான் வராரு. ஹாய் எவ்ரிவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே அங்கே ஒரு க்ரௌட் ஆஃப் கேர்ள்ஸ் கத்துறாங்க.
ஓகே. ஷையா ஆக்க வைக்கிறேன் அதுங்க. ஐயோ! வளரனா க்ரௌட பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரில. ஓகே. தேங்க் யூ ஃபார் கம்மிங். எங்க அப்பா, அம்மா சொன்னத விட நீங்க எங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களோட டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓ! அப்படிங்கிற மாரி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கத்துறாங்க. தென் ஜிமின் சொன்ன மாரி நெக்ஸ்ட் கரியர் தான். ஆ எஸ் நான் ஃபோக்கஸ்டா இருப்பேன்னு நம்புறேன். மேபி அப்பாவோட பிஸ்னஸே டேக் ஓவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். சூன் ஃபியூச்சர் வில் டிசைட் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாரி எல்லாருமே கிளாப் பண்ணி தேவங்க சென்ட் ஆஃப் பண்றாங்க. அதாவது போதும் இந்த ஸ்பீச் முடிச்ச மாரி. தேவங்கும் க்யூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க பேரண்ட்ஸ் கூட நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போது நெறைய பேர் கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்க. இப்போது ஷார்ப்பா 9:30க்கு தான் அதாவது 9:29க்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10, 9, 8, 7 அப்படிங்கிற மாரி க்ரௌடே ஃபுல்லும் கத்துது. அங்கே இருக்கிற விஐபிஸ் அண்டு நெறையா பேர் கூட அவங்களோட பர்த்டே டைமுக்கு எண்றாங்க. இப்போ கரெக்ட்டா 1 சொல்லவும் எல்லாருமே கோரஸா சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே கிம் டேயோங் அண்டு ஜிமின் அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. 2 பேருமே கேக் கட்டிங் பண்ணுறாங்க ஸ்மைல் பண்ணிட்டே. தேயாங் யாரையுமே அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ணல. ஜஸ்ட்டு அவன் அவன் கண்ணுக்கு ஜிமின் அண்ட் அவனோட பேரண்ட்ஸ் லில்லி அவங்க பேரண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் தெரியுறாங்க. இப்போது ஆஸ் யூசுவல் அந்த கேக் ஊட்டுறதுக்கு சண்டை வருது. லில்லி சொல்றா, "தேயாங் எனக்கு தானே ஃபர்ஸ்ட்டு ஊட்டுவ. காலையில கேக் கட்டிங் அப்போ கூட ஊட்டுனீல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ ஜிமின் தான், "அவன் எனக்கு தான் ஊட்டுவான்." அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆ ம் இல்ல என் தேயாங் எனக்கு தான் ஊட்டுவான். அப்படிங்கிற மாரி லில்லி சொல்லவும், "ஷோ அடிச்சுக்காதீங்க லில்லி. நான் காலையில உனக்கு ஊட்டுனேன்ல, இப்போ ஜிமினுக்கு ஊட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஊட்டுறான். சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் உங்க 2 பேத்த பிரிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி லில்லி சொல்லிட்டு விட்டுடுறா. இப்படியே தான் டைம் ஸ்கிப்ட் ஆகுது. ஒரு 9:45 தான் காமிக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ ஆஸ் யூசுவல் லில்லி தான் கம்பல் பண்ணிட்டு இருக்கா. தேவங்க இத குடி, இத குடி, அத குடி, இத குடின்னு. ஐயோ! ஜிம்மின்னு தான் சொல்றான். ஐயோ! கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அப்படிங்கிற மாரி லில்லிய பார்த்து சொல்லவும், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் தேவங்க கிட்ட தான் சொல்றேன். தேவங் இந்த பீர் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஓகே பார்க்கலாம் லில்லி ஃபியூச்சர் வில் டிசைட்ல. ஐயோ! எப்போ பாரு இதவே சொல்லாத தேவ். ச்சீ இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஷோ சரி விடு லில்லி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே இன்னைக்கு வந்து நீ இத வந்து ட்ரை பண்ணு. அப்படிங்கிற மாரி கொஞ்சோண்டு பீர் மட்டும் ஊத்தி குடுக்குறா. ஐயோ! லில்லி இதெல்லாம் வேணாம் தேவ் குடிக்காத அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். ஸோ லில்லி ஆசையா குடுக்குறாள்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஜிமின பார்த்து சொல்லவும், தென் ஓகே சரி கொஞ்சமா குடி அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஒரே ஒரு சிப் மட்டும் தான் பண்ணிட்டு வச்சிடுறான். ஓகேவா? உன் ஆசை முடிஞ்சுதா? என் தம்பி குடிச்சிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், போதும் போதும். என் ஆசையெல்லாம் முடிஞ்சுதுப்பா. ஏதோ இந்த கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்கே அண்ணனும் தம்பி இப்படி போராடுறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆ லில்லி உனக்கு புரியாது. இது வந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. சரி, சரி. நீ உடனே லெசன் எடுக்காத அப்படிங்கிற மாரி ஜிமின பார்த்து சொல்லவும், ஆமா, ஆமா. நான் எடுத்தா மட்டும் லெசனு. அதுவே தேயாங் சொன்னா, அவன் வந்து கேர்ல சொல்றான். அப்படி தானே? அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமா, ஆமா. தேயாங் எப்பவுமே எனக்கு கேர்ல தான் சொல்லுவான். ஆமா, கேர்ல சொல்றான். வாயில நல்லா வருது. அப்படிங்கிற மாரி ஜிமின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துடுறாரு. இப்போ லில்லி தான், என்ன ரொம்ப மொக்கையா போகுது. என்ன உங்களோட இதில டான்ஸ் பார்ட்டிலாம் இருக்கேன் இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்குறா லில்லி. இப்போ ஜிமின் தான், உனக்கு வேணுனா போய் ஆடு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. போய் ஆடா? என்ன டான்ஸர்ஸ்லாம் இல்லையோ? டான்ஸர்ஸ்லாம் இல்ல. தேவைன்னா நீ பாட்ட போட்டு ஆடு. ஆ தேவ் பாரு இவன் எப்படி பேசுறான்னு. ஷோ ஜிமின் அமைதியா இரு அப்படிங்கிற மாரி தேவங்க சொல்லவும், ஆமா என்னத்த சொன்னாலும் நான் தான் அமைதியா இருக்கணும். இந்த லில்லி அமைதியா ஆகாது. அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ லில்லி தான், இல்லப்பா ஏன் கேட்டேன்னா, என்னோட பார்ட்டி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு. உங்க பார்ட்டி என்ன ரொம்ப போர் அடிக்குது. எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஷோ லில்லி ஏன் இப்படி சொல்ற? அவங்கலாம் எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமால்ல தேயாங். இதுவே நான் சொல்லியிருக்கட்டும் லில்லி இந்நேரம் குதிச்சிருப்பா அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்றாரு. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? இதெல்லாம் ஏன் நீ சொல்ற? அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாரு. இப்போ லில்லி தான், "சரி தான் போங்கடா. உங்க 2 பேத்து கூட பேசுறதே வேஸ்ட்டு. நான் போய் டிஜே கிட்ட பேசிட்டு வரேன்." ஆமா, எங்க 2 பேத்து கூட பேசியே ஒண்ணும் கழட்டல. அங்க வேற போய் பேசுவாளாமா அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவங்க அத சொன்னதுக்கப்புறம் சிரிக்கிறாரு. "ம் ஆமா, இவனுங்க கூட பேசுறதே வேஸ்ட்டு. நான் போய் அங்கேயா பேசுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாட்டு போடுற அவங்க கிட்ட தான் போய் பேசுறாங்க டிஜேஸ் கிட்ட.
நல்ல ஒரு வைப்பான சாங் போடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "யாரும்மா நீ? நீ வந்து கேட்டதையும் போடுறக்கு இதெல்லாம் அப்படி கிடையாது. என்ன காமன் பெர்சனா? சும்மா வந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுர்றாங்க. "ஐய்யய்ய! என்ன இன்சல்ட் பண்றீங்க? ஹலோ! நான் ஐ எம் நாட் எ காமன் பெர்சன். அதாவது அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தேன்ல, ரொம்ப முக்கியமான சீஃப் கெஸ்ட்டே நான் தான். நான் இருந்தனால தான் நீ கேக் கட்டிங்ன்னு நடந்துச்சு." "ஐய்யய்ய! அவ்ளோ பெரிய ஆளா நீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆமா. ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அவ்வளோதான். சேலரி கட் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்கேருந்து ஜிமினன், தேயாங் தான், "அவளையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்கு எப்படி கேட்குதுன்னா, லில்லியோட ஃபோன்ல கால் பண்ணி விட்டு, அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி அவமானப்படுறதெல்லாம். இப்போ டிஜே தான் சொல்றாரு, "அவங்க சொல்றாங்க ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. நீ யாரும்மா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இவங்க சொல்றாங்க. அதான் பர்த்டே பாய்ஸே சொல்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "எங்கேருந்து சொல்றானுங்க? பின்னாடி பாரும்மா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ இடியட்! ஐயோ! அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்காக போடுங்கண்ணா பாட்டு." ஸோ இவ்வளோ பிச்சை எடுக்கிற, சரி போட்டு தொலைறேன் போ அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இவன்கிட்டலாம் கேட்க வேண்டியதா போச்சு. இந்த தியோங்க ஜிமின வச்சுக்கிட்டு, ஷோ இருங்க நான் வந்து உங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி வேகமா இறங்கி வரா. வந்த ஸ்பீடுக்கு 2 பேத்தோட முதுகுலயும் லைட்டா டேப் பண்ணிட்டு, "ஷோ! உங்கள வச்சுக்கிட்டு ஏன்டா அவமானப்படுத்துறீங்க? அவனுங்க முன்னாடிலாம் ஏன்டா அவமானப்படுத்துறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றா. "ஆமா, ஆமா. என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு? ஜிம்மி நீ ஒரு தடவ சொல்லிக்கோமே" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்ப ஜிமின் தான் "ஃபர்ஸ்ட்டு அந்த டயலாக் நீ சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தேங் தான் "நல்ல ஒரு வைபான சாங் பாடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்ப ஜிமின் தான் "ஐய்யய்ய! யாரும்மா நீ? வந்து நீ என்ன காமன் பெர்சனா? சும்மா வந்திருக்கியோ? சாப்பிட்டு போறதுன்னா அந்த பக்கம் போம்மா." ஏய் அவரு இதெல்லாம் சொல்லல. ஓ! அப்புறம் என்ன சொன்னாரு? அவர் ஜஸ்ட்டு "நீ யாரும்மா? காமன் பெர்சனா? இங்கேலாம் வரக்கூடாது. இது ஒண்ணும் பொது சொத்து இல்ல." அந்த மாரி சொன்னாரு. ஆ இத விட ஒரு அசிங்கம் தேவையா? லில்லி அப்படிங்கிற மாரி தேவன் ஜிமின் சிரிக்கிறாங்க சொல்லிட்டு. இப்போ டிஜே தான் வைபான பாட்டு போட்டாரு. பட் லில்லி கீழ நின்டுருக்கா. ஸோ நீ மறுபடியும் போய் பிச்சை எடுக்க முடியாத. "டேய் டேய் டேய் வாங்கடா ஆடலாம் ஆடலாம் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா" அப்படின்னு கெஞ்சறா. இப்போ தேயாங் தான் "ஐயோ! ரொம்ப பாவமா இருக்கு. வா ஜிமின்." ஐயய்ய! கொஞ்ச நேரம் கெஞ்சட்டும் அதெல்லாம். அதுக்கெல்லாம் கொழுப்பு அப்பன்னா தான் அடங்கும். "டேய் ஜிமின் உன்னைய வச்சுக்கிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் தேயாங் நீ வா நீ வா. அவன் கிடக்குறான் அவன் லூசு பையன் நீ வா நீ வா." நான் லூசு பையனா? நான்லாம் வரவே மாட்டேன்ப்பா. என்னானாலும் என் பாட்டே என்ட்டானாலும் வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லவும், ஸோ ஜிமின் கோச்சுக்காத ப்ளீஸ் வா. ஏய் தேவ் நீயும் வாடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா லில்லி தான். சரி ரொம்ப பிச்சை எடுக்கிற, நான் வேணா வந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லவும், ஸோ அதுக்கு நீ வரவே வேணாம்டா. நான் தேயாங்க மட்டும் கூட்டிட்டு போறேன். பிச்சை போடணும்னு அவசியமே இல்ல. வா தேயாங் நம்ம 2 பேரும் போய் டான்ஸ் ஆடலாம். அப்படிங்கிற மாரி தேயாங்க மட்டும் கூட்டிட்டு போறா. இதெல்லாமே ஒரு பெர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. தேயாங்க கை பிடிக்கிறது, தேயாங்க முதுகுல டேப் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்போ அந்த பெர்சன் பக்கத்து அறையில இருக்கிற ஷூகா தான் சொல்றாரு, "என்ன ஜேகே வயிறெல்லாம் எரியுது போல" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நீ மூடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். ம். உண்மைய சொன்னா கோவம் தான் வரும். சரி ஓகே நம்ம ஆள பார்ப்போம் அப்படிங்கிற மாரி ஷூகா பாட்டுக்கு ஜிமின பாட்டு இருக்காரு. "ஐயோ! இவன் ஆடுவானா மாட்டானா?" அப்படிங்கிற மாரி பாட்டு இருக்காரு. பட் ஆட வேணாம். ஆடுனா என் முன்னாடி மட்டும் ஆடட்டும் அப்படிங்கிற மாரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஜேகே தான் என்ன மயத்துக்கு பிடிச்சி விளையாட்டு இருக்கா இவனும் மூடிட்டு உட்காந்துருக்கான். ஸோ எரிச்சல் ஆகுது. சுகா கிளம்பலாமா? இருடா இப்போ தான் டான்ஸ் ஆட கிளம்பலாமா? ஸோ சங்கு ப்ளீஸ் நீ ஒன்றும் பார்க்காத கண்ணை மூடிட்டு வேணாலும் உட்காரு கொஞ்ச நேரம். ஸோ என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல சுகா கிளம்பலான்னு முடியாது. நான் வந்து ஜிம்மி நான் ஆடுறத பார்த்துட்டு தான் வருவேன். ச்சீ! என்னடா இப்படி இருக்க? அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு சொல்லு. பரவால்ல. என்ன நெனச்சிட்டாலும் பரவால்ல. நான் பார்த்துட்டு தான் வருவேன். 1 மாசம் ஆச்சு தெரியுமா? உன் கூட ஒர்க்குன்னு சுத்தி டயர்டா இருக்கு. ஏதாவது பார்த்துட்டு வர போடா. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லவும், கருமம் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு சொல்லிட்டு, வெளிய போய் கொஞ்ச நேரம் ஸ்மோக் பண்ணிட்டு வரான். வந்து பார்த்தா, ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் போகுது. ஜிமின் அண்ட் தேயாங் தான். அவங்க கோட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, 2 ஷர்ட் பட்டன்லாம் அவுத்து விட்டுட்டு, லில்லி சொன்னாங்கிற காரணத்தினால சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அது வேற மாரி இருக்கு. ஷூகாலாம் அப்படியே வாய பொளந்து அப்படியே ஸ்டன் ஆயி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் இவ்வளோ ஆடுமா? ஐயோ! என்னம்மா ஆட்டுறான்? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். இங்க ஜங்குக்கு அப்படியே வந்திருப்பான் உள்ள கேஷுவலா தான். என்ன பண்றானுங்க சும்மா ஏதாவது சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க லூசுத்தனமா அப்படிங்கிற மாரி வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்ததையுமே இப்படி தேவங்க பார்த்ததையுமே ஜங்குக்குனாலயே முடியல. அவனுக்கும் லைட்டா மூட் ஆகுது. ஸோ என்ன இப்படியெல்லாம் ஆடுறான்? ஐயோ! அன்னைக்கு ஆட விட்டு பார்த்துருக்கலாமோ? வச்சு எடுத்ததுக்கு. ஸோ
சரி ஓகே ஃபைன். இன்னொரு தடவைக்கு மாட்டாமையா போயிரும். இந்த பீஸ் நமக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஷூகா பக்கத்து அடியில போய் உட்கார்றான். உட்காந்துட்டு, "டேய் ஷூகா, டேய்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். ஷூகா தான், ஏய் என்னடா கொஞ்ச நேரம் இருடா, இருடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இன்னும் இர்றாவே ஒரு மாரி இருக்கு. டேய் அண்ணா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். ஸோ "ஜங்குக் புரிஞ்சுக்கோடா" அப்படிங்கிற மாரி கத்துறான். இங்க மேக்ஸிமம் ஒரு 2, 3 பேர் பார்க்குறாங்க. ஸோ "ஜங்குக் புரிஞ்சுக்கோடா, அமைதியா இருடா." "யோவ் என்னடா பார்க்குற? யோவ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஜங்குக்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமின் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்காரு ஷுகா. இப்போ ஜங்குக்கும் சரின்னு தெயாங் டான்ஸ் ஆடுறதையே பார்த்துருக்காரு. தெயாங் என்னென்னமோ மாரிலாம் ஸ்டெப் போடுறாரு. ஃபியூ மினிட்ஸ்லயே பாட்டெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. போதும் போதும் அப்படிங்கிற மாரி. இப்போது தெயாங் அண்ட் ஜிமின் தான் அப்படியே அவங்களுக்கு ரொம்ப வேர்த்தெல்லாம் ஒழுகுது. ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அப்படியே உட்காந்துருக்கவங்களலாம் பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க 2 பேரும் டான்ஸிங்லாம் விட்டுட்டு யார் யார் இருக்காங்கன்னே பார்க்குறாங்க. இப்போ தெயாங் தான் ரைட் சைடில பார்க்குறான். பார்த்ததுமே அவன் கண்லேருந்து டியர்ஸ் வருது. அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. பட் இருந்தாலும் பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாரி அமைதியா நின்னுட்டு இருக்கான். இப்போ லில்லி தான் மைக்கெல்லாம் எடுத்து, "ஆ தேங்க் யூ. இவ்வளோ நேரம் ஜொல்லு ஊத்திட்டு பார்த்த புள்ளைகளுக்கும், பசங்களுக்கும் நன்றி. அவ்வளோதான். உன்னிலாம் காமிக்க மாட்டோம். போங்க." அப்படிங்கிற மாரி சொல்றா. இப்போ தான் ஜிமினுமே நோட்டீஸ் பண்றான். ஷூகா வந்திருக்கிறது. அவனுமே ஒண்ணும் பேசல. அமைதியா நிக்கிறான். இப்போ லில்லி தான், "ஐய்யய்ய! இவ்வளோ நேரம் 2 பேரும் ஆட மாட்டேன், அத பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த ஆட்டம் ஆட்டுறானுங்க." அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டே தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பா. இப்போ திரும்பி பார்த்தா 2 பேரும் அமைதியா நிக்கிறத பட்டு, இப்போ மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, "ஏய் என்னடா என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ரைட் சைட்ல பாரு." அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்றான். ரைட் சைட்ல பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்து இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. "அ யாருப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீ ஃப்ரெண்டாக்கி விடுறேன்னு ட்ரை பண்ணி என்னென்னமோ போன ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி ஜிமின் தான் பல்ல கடிச்சிட்டே சொல்லவும், தேவாங் தான் அப்படியே அழுகுறான் லைட்டா. இப்போ லில்லி தான், "தேவாங் அழுகுறியா? என்னாச்சுடா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜிமின் தான், "அதெல்லாம் நினைவுபடுத்தாத பாவம் தேவாங்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்க முறைக்கிறான். அப்போ ஜங்குக் தான், "ஸோ இது வேற முறைக்குதா? ச்சீ டேய் சுகா." அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். இப்போ தான் சுகா வராரு. சொல்லுடா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்ன ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வந்துட்டியா?" போயிட்டு வந்துட்டேன்டா." அவன பார்த்ததுக்கு ஐய்யய்ய! நீ வேற நிப்பாட்டு. இவன் எதுக்கு இப்போ முறைக்கிறான்? என்ன? என்ன? என் ஆளு உன்ன பார்த்து முறைக்குதா? என்ன பார்த்து தானே எல்லாம் பண்ணணும். ஏ ச்சீ! பார்த்து சொல்றா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், பார்க்குறாரு சுகாவும். "ஆமா மச்சான், உன்ன தான் ரொம்ப முறைக்கிறான். ஒரு வேளை அன்னைக்கு நடந்தது தானே அன்னைக்கு என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி ஜேகே கேட்கவும், "சுகா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நானா விளக்கு பிடிச்சு பார்த்தேன்." "ஏய் என்னடா இப்படி பேசுற? அண்ணன் மாரி பேசுடா." நீ மட்டும் தம்பி மாரியா பேசுற? அன்னைக்கு நடந்தது ஏதாவது தேவங்க தானே சொல்லியிருப்பான். அதனால உன்ன முறைக்கிறான் போல. அதுக்குன்னு இப்படி தான் பார்க்குறதா? ச்சீ!" அப்படிங்கிற மாரி சொல்லவும், பண்ணும்போது நல்லா இருந்துச்சுல. "சுகா அப்படி பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ அண்ணன் போயிட்டேனா? வாங்க போங்க ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நாள்ல வாடா போடா ஸ்ட்ரேஞ்சர் அப்படி தானே ஜங்குக்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஸோ இவன் முறைக்கிறான், இவன் வெறுப்பேத்துறான், போங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எந்திரிச்சு வெளிய போறாரு. இப்போ தேவாங் தான் அங்கேயே நின்னுட்டு இருக்கவும், என்னமோ மாரி ஆகவும், இப்போது லில்லி கிட்ட சொல்லிட்டு, "நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் லில்லி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நானும் வரேன் தேவாங்." அப்படிங்கிற மாரி ஜிமின் சொல்லவும், "வேணாம்." "அப்போ நான் வரேன்." அப்படிங்கிற மாரி லில்லி சொல்லவும், "நீயும் வேணாம்." அப்படிங்கிற மாரி தேவாங் சொல்லிட்டு அழுதுட்டே போறான். இப்போது லில்லி தான் அங்கேயே ஃபியூ செகண்ட் நின்றுப்பா. அதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு, "இல்ல எனக்கு என்னமோ மாரி இருக்கு. நான் தேவாங் கிட்ட போறேன்." அப்படிங்கிற மாரி அவளும் அழுக ஆரம்பிச்சிருப்பா. "நான் போறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன் தேவாங்க." அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லிட்டு போறா. போய் பார்த்தா தேவாங் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறா. இப்போ லில்லி தான் அவசரமா உள்ள வந்துட்டு, "தேவாங் என்னாச்சு? அச்சோ! தேவாங் என்னாச்சு? சாரி தேவாங்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், லில்லி ஒரு பிரச்சனையும் இல்ல. இது தெரில. ஒரு 2 டேஸாவே இப்படி தான் இருக்கு. பார்த்துக்கலாம் விடு." தேவாங் அப்போ ஜிமினிக்கு தெரியுமா வாமிட்லாம் எடுக்கிறது? அதெல்லாம் நான் சொல்லல. எதனால வாமிட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கே தெரியல லில்லி. எனக்கு தெரிஞ்சா நான் ஏதாவது டேப்லெட் போட்டு சரி பண்ணியிருப்பேன்ல. சரி தேவ். பட் சாரி. ஷோ லில்லி தயவுசெய்து அமைதியா இரு. எனக்கு வேறு தலை சுத்துற மாரி வேற இருக்கு. உண்மையாலேயும்? ஆமா. தலை சுத்துற மாரி இருக்கு. சரி அங்கே உட்காரு வா அப்படிங்கிற மாரி வாஷ்ரூம்லேயே ஒரு பெஞ்ச் மாரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. அங்க தான் லில்லி உட்கார வைக்கிறா. "என்னது அவங்க ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும்,
ம். ஓகே தான். பட் அப்படிங்கிற மாரி சொல்லவே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா மறுபடியும். தேவ் என்ன 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 பிரச்சனை உன் உடம்புக்கு? அப்படிங்கிற மாரி லில்லி கேட்குறா. இப்ப தேவாங் தான் மறுபடியும் வந்து உட்கார்றாரு. இப்ப ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுற மாரி இருக்கு. இப்போ லில்லி தான் நான் வேணா என் பர்சனல் டாக்டர் கூப்பிட்டா? அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு. பேரண்ட்ஸ் கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவன் என் ஃப்ரெண்டும் கூட தான் கூப்பிட்டான். அப்படிங்கிற மாரி கேட்குறா. இப்போ தேவாங் தான் சரி கூப்பிடு. நானும் டாக்டர் கிட்ட செக் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஜெமினிக்குலாம் தெரிஞ்சு என்ன இதுன்ட்டே இருப்பான். பாவம் என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சு தான் யார்கிட்டயும் சொல்லலாம். சரி நீ கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், லில்லி தான் இப்போது கால் பண்ணி வர சொல்றா. இப்போ அந்த பெர்சனும் வராரு. வந்து தேவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு லில்லிய பார்த்து ம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், லில்லி சீரியஸ்லி அவனால என்ன பேசுறதுன்னே தெரியல. உண்மையிலே மறுபடியும் செக் பண்ணு ப்ளீஸ். எனக்காக செக் பண்ணு ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏய் சீரியஸாடி கன்ஃபார்ம்டி. நெறைய டைம் செக் பண்ணிட்டேன். ம் உண்மையிலேயும் ஐயோ! மறுபடியும் என்னால செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பெர்சன் மறுபடியும் செக் பண்ணுறாங்க. எஸ்டி கன்ஃபார்ம்டி. இப்போ தேவங் தான், ஐயோ! என்ன தான் பேசுறீங்க 2 பேரும்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏன் ஆல்ரெடி தலை சுத்துது. 2 பேரும் புரியாத மாரியே பேசுறீங்க. இப்போ லில்லி தான் சொல்றா, தேவங் நீ ப்ரெக்னென்ட்டா இருக்க. என்னது? தேவங் அப்படியே ஷாக்கிங்கா இருக்குது. தேவங்க்கு அந்த நியூஸே உண்மையிலேயும் நானா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்கான். ம். எஸ் தேவ். ஐயோ! இருக்காது. ப்ளீஸ் நீ மறுபடியும் செக் பண்ணு அப்படிங்கிற மாரி டாக்டர பார்த்து சொல்லவும், ஐயோ! தேவ் உண்மையாலே தான் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். ஷோ! இல்ல அப்படிலாம் இருக்காது. ஐயோ! தேவ் உண்மையாலே தான். நம்பு. நான் டாக்டர்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் தான். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி லில்லி நான் கிளம்புறேன். அப்படிங்கிற மாரி அந்த பெர்சனும் சொல்லிட்டு, இப்போ லில்லி தான் சொல்லாதடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவன சேஃபா பார்த்துக்கோ. ரொம்ப வீக்கா இருக்கான். அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறான் போல. அதெல்லாம் திங்க் பண்ண வேணான்னு சொல்லுவே ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவன் கிட்ட தான் போகிறான். லில்லி இப்போது தேவங் தான் அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. லில்லி அச்சோ லில்லி எனக்கு இன்றைக்கி தான் 18 ஆகுது அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். இப்போது லில்லி தான் ப்ளீஸ் தேவங்க அழுகாத, நீ ரொம்ப வீக்காக இருக்க. ப்ளீஸ் தேவங் விட்டமின் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்கான், அவனோட டைப்லேயே போய்க்கலாம். நீ தயவுசெய்து அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை லில்லி என்னால் முடியாது வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லில்லி தான் சொல்கிறா இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேவங்க தான் என்ன சொல்கிற லில்லி இது வந்து ஒரு ஐயோ நீ ஏன் லில்லி இப்படி பேசுகிற? ஐயோ நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. லில்லி புரிஞ்சுக்கோ இது வந்து ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க அது உயிர் தான் பட் உன் கரியரே போயிடும். லில்லி அப்படிலாம் கிடையாது, நான் வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவம் ஐயோ சீரியஸ் நீ வளர்க்க போறியா? நோ வே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐயோ லில்லி நீ என்ன பேசுகிற? முடியாது, இது என் குழந்தை நான் வளர்ப்பேன். ஐயோ அப்படிங்கிற மாதிரி அழுகிறான். தேவன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லில்லி இப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் நீ என் கூட பேசவே வேணாம். சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணுறா. இங்கே தேவங்க்கு புரியுது. ஓகே நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே தாண்டா போகுது. சரி ஓகேடா அமிகோஸ், இந்த பாட்டு நான் வந்து இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லாங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இது வந்து மினி சீரீஸ் பார்ட் 3 இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு 3 பார்ட்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரும்னு தெரியல, பட் பார்ப்போம். ஓகே, அண்டில் டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.